யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலிங்ஸ் நம்பி ஜாயின் பண்ணுங்க. ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த மாதம் அதுக்கான அறிவிப்பு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது யாரோ ஒருத்தங்க பண்ணாங்க அப்படி ஜஸ்ட் லைக் இது வந்துருச்சு நினச்சிடாதீங்க. இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது ஒரு டெலிகிராமில், ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ட்டு. ஈவன் ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும்னு இப்போ குரூப் 4 எக்ஸாமில் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டது அவங்க தான், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணது அவங்க தான். ஈவன் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ரிலேட்டடாகவும் சரி, அடுத்த குரூப் 4ல் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகணும் சரி, இந்த குரூப் 4ல் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சப்போர்ட் பண்ணி ரொம்ப எஃபர்ட் போடுறது அந்த குரூப்பில் இருக்க பர்சன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டீசெண்டாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணது அவங்க தான். அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரெக்டாகவே டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் போடுறதா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் ஒரே விஷயம் சொல்லிடுறேங்க. சில பேர் நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் தானே 10 நாளில் படிச்சிடலாம், 5 நாளில் படிச்சிடலாம், அப்படியே படித்து 95 எடுத்துடலாம் அப்படி சொல்லி சில பேர் சொன்னாங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி பேசிக் நாலேஜே இல்லாதவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாக அதுதான். ஓகேங்களா? படிக்கிறது எல்லாமே கஷ்டம் தான், எதுவும் ஈஸி கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லாம் ஈஸின்ட்டு? தமிழ் எந்த அளவுக்கு கஷ்டமோ அதே அளவுக்கு இங்கிலீஷும் கஷ்டம்தான். இங்கிலீஷில் இன்றைக்கி எத்தனை பேர் கிராமர் கரெக்டாக எல்லோரும் எழுதுருவீங்க? யோசிச்சு பாருங்கள். அப்போ அதேமாதிரி தமிழ்லையும் கஷ்டம் இருக்கும்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கான டஃப் லெவல் இருக்கும். இங்கேருந்து பார்க்குறப்ப அது ஈஸியாக இருக்கும், அங்கேருந்து பார்க்குறப்ப இது ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான் மேட்ரு. ஆனால் உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு வார்த்தையை போர் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா கண்டுக்காதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், உழைப்பு இல்லாமல் எதுலேயும் யாரும் ஜெயிக்க முடியாது. சரிங்களா? எல்லாருக்கும் டஃப்பாக தான் இருக்கும், அவங்களுக்கு படிக்கும்போது தான் தெரியும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளே இப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிருக்காமல் ரிலாக்ஸாக இருங்க. உங்களுக்கு தேவையானது இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே சமயம் அடுத்த வருஷத்துக்கான அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும், அதுலேயும் வேகன்சிஸ் அதிகமாக தான் வரப்போகுது. அதுலேயும் உங்களுக்கு நல்ல நியூஸ் அதுதான். குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் 2025. குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 2025 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் பி ரெடி, படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ் அடுத்த குரூப் 4ல் இருக்குமா இல்லையான்றது தான் டவுட்டாக இருக்குது. அதுக்கு இன்னும் அந்த குரூப் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், வேணால் அந்த குரூப்பில் போங்க, அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்க சைடில் ஒரு எஃபர்ட் போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் அது வந்து அஃபென்ஸாக எடுத்துக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸே கிளியர் பண்ணல அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கீங்க. குரூப் 2Aவில் நம்மள்ட்ட வந்து 14 பேர் மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் 8 பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. புரியுதுங்களா? பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் இல்லை, நான் படிக்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட் நான் தான் சொன்னேன், படிங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க, கேட்ட கேள்விக்கு ஆன்சர் எழுதுங்க, கண்டிப்பாக மார்க் கிடைக்கும், அவ்வளோதான் மேட்ரு. நான் தான் சொன்னேன், அதை ஃபாலோ பண்ணாங்க, இன்னைக்கு கிளியர் பண்ணிட்டு வேலை வாங்கிட்டு நிம்மதியாக இருக்காங்க. சில பேருக்கு இப்போ கல்யாணம்லாம் நடந்திருக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், உங்களை ஏமாத்துறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? இல்லை நீங்கள் ஏமாறதுக்கு நீங்கள் ரெடிங்களா இருக்கீங்களான்னு தெரில. உங்களுக்கு ரியாலிட்டி சொல்ல வேண்டியது என்னோடய பொறுப்பு, நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதை நம்பாதவங்கள்ட்ட இப்போ ஒரு கட் ஆஃப் வீடியோ போட்டேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அதிகமாக இருக்கலாம், வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறவங்களும் எத்தனை பேர் இருக்கீங்க. ஆனால் அதான் கட் ஆஃப் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ குரூப் 1 கட் ஆஃப் வீடியோ போட்டிருந்தேன், மேக்ஸிமம் அதிலே தான் வந்துருக்கு, கரெக்டாக வந்திருக்கு நான் சொன்ன கேட்டகரியில். ஸோ அப்புறம் என்ன இருக்குது? ஒரு விஷயம் தாங்க, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா அனலைசிஸ் பண்ணுங்கள். சில நேரம் தப்பாக இருக்கலாம், சில ரைட்டாக, அது வேறு விஷயம். ஆனால் எல்லாமே நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் தான், நாம் எப்படி அணுகுறோம். ஒருத்தங்க வராங்க சும்மா மேம்பக்கு அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாக்க, ஒரு தமிழ் நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் நல்லாயிருக்கும். ஒரு சாய்ஸ் ஆஃப் இது தானே, 2 லாங்குவேஜ் பாலிசி தானேங்க இந்தியா ஃபுல்லாக இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக தானே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், எல்லோரும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தானே படிச்சுட்ருக்கோம் அதிகமாக. அதனால் யார் மேலேயும் கோவத்தை வளர்த்துக்காதீங்க, யாரும் வந்து இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வச்சுக்காதீங்க. ஐயோ நம்மளால் முடியும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சா குரூப் 1ல் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் கூட எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் படிக்கணும், அதுக்கான உழைப்பு பண்ணணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக அதே தான், அவனுக்கு சோர்ஸ் இருக்குது, அவனுக்கு இருக்குலாம் சொல்லாதீங்க. எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது. புரியுதா? நீங்கள் எந்த இடத்துல போய் படிக்கிறீங்க, யார்கிட்ட படிக்கிறீங்கன்றதும் முக்கியம், உங்கள் கைடன்ஸ் எங்கே இருக்குன்றதும் முக்கியம். நான் என்கிட்ட வர தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒன்று தான் சொல்லுவேன், படிங்க, உங்களோட உழைப்பு போடுங்க, உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் தமிழில் 95, 96, 97 போடுறீங்கன்னா அதுதான் மேட்ரு. மேக்ஸில் 25, 21 மேலே போடுறீங்களா, ஜிஎஸ்சில் ஒரு 40க்கு மேலே 50க்கு மேலே போடுறீங்களா, அதுதான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். யார் என்ன சொன்னால் இதை பற்றி யோசிக்காதீங்க. ப்ரிலிம்ஸ்க்கு நான் சொல்லுவேன், மெயின்ஸ்க்கு அதேமாரி ஒரு உழைப்பு போடுங்க, உங்கள் பெஸ்ட்டு கொடுங்க.
இவ்வளோ தான் மேட்ரு. படித்தா கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே ஒன்று தான். சோர்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, அவ்வளோதான். 1000 பேர் 1000 விஷயம் சொல்லலாம், போட்டு மண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. அவங்களுக்கு தேவையான நீட்டுக்கு அவங்கவுங்க போராடிக்கிறேன். நீங்கள் பிஹெச்டிக்கு போராடுறீங்கல்ல, இப்போ எப்படி 12th ப்ரைவேட்டில் படித்தாலும் கிடைக்குன்னு சொல்லிட்டு நாம தான் பேசுகிறோம். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் தான் பேசுகிறோம். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குரூப் 4ல் வேணும் கேட்குறாங்க. இவ்வளோ தானே.